திரும்பினோடனே நம்மக்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி. ஜீவ சமாஜில் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது 2வது இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த சென்னை சிட்டியில் அது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம், குரோம்பேட், ஏர்போர்ட், இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் ஒரு மூலிகை மலை இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. அந்த மலைக்கு மேலே சிவன் இருக்கார், அதுக்கும் மேலே பத்ரகாளி அம்மன் திருக்கோவில், பாதாளத்தில் பாலாம்பிகை சந்நிதி இருக்கு, பல சித்தர்கள் வந்துட்டு போகக்கூடியதாக சொல்கிறாங்க. வெல்கம் பேக் ஜேபி ஏபிஎஸ். நான் உங்கள் ஜேபி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கலாமா? வாங்க. கத்திப்பாரா பிரிட்ஜ் ஏர்போர்ட்லேருந்து நம்ம தாம்பரம் போகக்கூடிய வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் சிப்ஸ்ன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து நீங்கள் யூ டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா குரோம்பேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது உள்ளதாங்க இருக்குது. ஓகேங்களா, யூ டர்ன் பண்ணி லெஃப்ட்டை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை கட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த வழி நேரடியாகவே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை மலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்ச் இருக்குங்க. அந்த ஆர்ச் பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழி வந்துட்டு நம்ம பச்சை மலைக்கு மேலே வந்துட்டு அத்தீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வழிங்க. இந்த 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய சந்நிதி நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு வழி போகுது பார்த்தீங்களா. இந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு போகக்கூடிய வழிங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து பாறாங்கல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலை விட்டு இறங்கின உடனே வந்து ஒரு ஒத்தையடி பாதை போகும். அந்த வழியாகவும் நீங்கள் வந்து காளியம்மன் திருக்கோவிலுக்கு நீங்கள் போகலாம், இப்படியும் போகலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு அந்த வழியும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பச்சை மலை அத்தீஸ்வரருடைய திருக்கோவிலுக்கு போகக்கூடிய வழி இந்த வழி தாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய சந்நிதி இருக்குது, மேலே வந்து படிக்கட்டு இருக்குங்க. ஓகேங்களா, அந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே போகணும். இப்போ இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. ஒரு அதிகபட்சமாக போனாலே வந்துட்டு ஒரு 50 இல்லை ஒரு 60 படிக்கட்டு தான் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஏறுறதுக்கான எல்லா வசதியான படிக்கட்டாக தான் இங்கே இருக்குது. வயசானவங்க கூட வந்துட்டு ஈஸியாக ஏறி போகிற அளவுக்கு தாங்க இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டோம். இது பாருங்கள், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்கிருந்தே வந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இது பாருங்களேன், வந்துட்டோம் நம்ம. இது பாருங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், கோவிலுக்கே வந்துட்டோம். சரிங்களா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது. நீங்கள் அந்த வழியாக நடந்துட்டு போனீங்கன்னா அங்கே மிஞ்சி போனால் ஒரு 8 படிக்கட்டு. நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். பச்சை மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சிவபகவான் எப்படி மக்களுக்கு வந்து காட்சி தரார் அப்படின்னா அத்தீஸ்வரராகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுசூயா தேவி அம்மன் திருசந்நிதியும் உள்ளே இருக்குங்க. இந்த கோவிலோடைய நேரத்தை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 7:30லேருந்து 12 மணி வரைக்கும், மாலை வந்து 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்துட்டு வள்ளலாருடைய அணியா தீபம் மேலே வச்சுருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி வந்துட்டு பல சித்தர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. அந்த வள்ளலாருடைய அணியா தீபத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க.
வள்ளல் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு சந்நிதியை வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா. அந்த சந்நிதிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் இருக்கார், நாகராஜா இருக்கார், விநாயகர் இருக்கார். இங்கேயும் வந்துட்டு கேது இருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு அகத்தியர் மகரிஷி கரெக்டுங்களா. ஸோ இவங்களுடைய கிட்டத்தட்ட 5 பேரோடைய சந்நிதி இந்த இடத்துல இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை மலைக்கு வந்து இன்றைக்கும் வந்து பல சித்தர்கள் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையோடைய கிரிவலம் அந்த நாட்கள் வரும்போது வந்து ஆரம்பிக்கும் போதும் சரி முடியும் போதும் சரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுமே வந்து இந்த பச்சை மலைக்கு வந்துட்டு தான் போகிறதா சொல்கிறாங்க. காரணம் இருக்குது, என்னன்னு தெரியுங்களா? வாங்க காமிக்கிறேன். இங்கே வந்து சித்தர்களுக்கே தாயாக இருக்கக்கூடிய பாலாம்பிகையுடைய சந்நிதி இந்த கோவிலில் இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாளத்துக்கு கீழே இருக்குது, ஒரு சின்ன குகைக்குள்ளே இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இதுதான் அந்த அந்த ஒரு கிணறு மாதிரி ஒரு பாதாளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஃபுல்லாகவே வந்து ஒரு குழிக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல வந்து இன்றைக்கும் நாகங்கள் வர்றதா சொல்கிறாங்க. காட்டுப்பகுதி ஓகேங்களா, வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த பாலாம்பிகை அம்மனை வந்து பார்க்குறதா இருந்தால் இறங்கும்போது கொஞ்சம் சுற்றி கித்தி பார்த்துக்கோங்க, சேஃப்டியாக வாங்க. நாகங்கள் வந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கிணறுக்கோ எதுக்கோ வந்து வெட்டப்பட்டிருக்கு. இதுக்கு அடியில் தான் வந்துட்டு பாலாம்பிகையோடைய சந்நிதியை வந்து பார்த்துருக்காங்க. அதனால் இந்த சந்நிதி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மழை பெய்தாலுமே இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் வந்துட்டு ஒரு அதிசயமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுவும் வந்து நம்ம சென்னையில் இவ்வளோ பெரிய சிட்டியில் இந்த மாதிரியெல்லாம் இடம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹலோ, திஸ் இஸ் நரேஷ் அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற பச்சைமலை டெம்பிள். இங்கே நம்மளுக்கு சிவன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே எல்லாருக்கும் தெரியாது, இன்னும் இப்போ தான் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போது புதுசாக நம்ம இங்கே அம்மாவாராமன் சாமி கூட போட்டிருக்காங்க. மேலே அப்படியே நீங்கள் போயிட்டிங்கன்னா அங்கே பத்ரகாளி அம்மன் டெம்பிள் இருக்கும். அங்கே உங்களுக்கு நிறைய பேர் சித்தர்கள் வந்து அங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மேலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இங்கே அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ஒரு டென்ஷனில் இருந்துட்டு இங்கே வந்துட்டோன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டெம்பிளாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு நல்லா இருங்க. நிறைய பேர் இங்கே வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகத்தை தாண்டி ஒரு அறிவியலாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உடல் ரீதியாகவோ இல்லை வந்துட்டு மன ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பச்சை மலைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஓகேங்களா, எந்த பகுதியில் வேணாலும் ஒரு 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 அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகை காற்று, இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான ஒரு தன்மையை நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மன அழுத்தம் அது மாதிரி வந்து ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து மாறுது அப்படின்ற மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை மலை சுற்றி கொடி செடி எல்லாமே மூலிகையாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை மலையை சுற்றி நீங்கள் வேணால் கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த பச்சை மலையை சுற்றி அதிகமாக இருக்கிறது வந்து மருத்துவமனை தான் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பச்சை மலையை சுற்றி வந்துட்டு ஆயுர்வேதியம் சார்ந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட 2-3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
நம்ம இவ்வளோ பெரிய ஒரு 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 சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு கூட வந்து ஒரு மன அழுத்தமாக இருக்குது, நம்ம வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளேயே அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பச்சைமலைக்கு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் வந்து சரண்ஜித். இன்னைக்கு வந்து என் பர்த்டே. ஓகே, இந்த கோயிலுக்கு வந்ததில் எனக்கு நிறைய பிளெஸிங் கிடச்சிச்சு. ஓகே ஓகே. எத்தனை வருஷமாக வரீங்க? 4 வருஷமா. 4 வருஷமாக வரீங்களா? சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. இந்த கோவிலை சுற்றி பல சந்நிதிகள் இருக்குது, கிரக பகவான்கள் இருக்காங்க. மகேஸ்வரி, காலபைரவர், வாராகி அம்மன், வைஷ்ணவி தேவி, வள்ளி தெய்வானியோட நம்மளுடைய முருகபெருமான் இருக்கார் உள்ள, விநாயகர். கோவிலை பற்றி நான் பேசுகிறத விட இந்த கோவிலை பற்றி நான் முழுசாக இன்னும் வந்து நிறைய கற்றுக்கலைங்க, நிறையா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கோவிலை பற்றி, இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனடியார்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் வந்து இந்த உருவான காலத்துலேருந்து தான் இருக்கிறேன். சரிங்க. இந்த அப்போலாம் இந்த அரச மரம் தலை வச்சுக்க இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு லிங்கம் தான் முதல்ல வச்சாங்க. வச்சுட்டு நாங்களாம் இங்கே வருவோம். எங்கள் வீடு இங்கே தாங்க, இது பார்த்து தான் எம்ஏடி கேட்டு தான். சரி சரி. நாங்கள் டெய்லியும் வருவோம். இங்கே வந்து லிங்கம் மட்டும் தான் இருக்கும், வேறு யாரும் மாட்டாங்க. சித்தர்கள் சாமியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாலாமியை பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜந்துக்கள் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகம். ஓகே. 6 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, கரண்ட்டு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இது வளர வளர, விஞ்ஞானம் வளர வளர இந்த அளவுக்கு கோயில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் நாங்களாம் இங்கே வர்றதுனால அப்படியே கை மாறி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்து இன்னைக்கு கோயில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதோடைய ஸ்டைலே வந்து அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நிறைய சித்தர்கள்லாம் இங்கே ஒரு அமானுஷமாக இதெல்லாம் கேட்கும் இருக்குது. ஓகே. ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு நாங்கள் அந்த பிரதோஷ காலம் முடியுது, கொஞ்சம் லேட் ஆகும். எல்லோரும் கீழே இறங்குனது அப்புறம் லைட்லாம் அப்போல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அப்போது இப்படி திரும்பினோடனே நம்ம கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி ஓகே, நிற்கிற மாதிரி அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட இது இருக்கும். காசிலேருந்துலாம் வருவாங்க, ஐயாங்க வந்து தங்குவாங்க. அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய கோவில் மேலே இருக்கும்னு தெரியல. அவர் நார்மலாக சாதாரணமாக இருப்பார். ஏன்னா பருவதமலையெல்லாம் நாங்கள் போயிருந்தோம், அங்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். அந்த மலை மேலே இருக்கிற கோவில்னாவே சாதாரணமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கோபுரம்லாம் வச்சு கலசெல்லாம் நிறுத்தி கோவில் இருக்காது, அதிகமாக சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதை மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். அப்புறம் வந்து மேலே நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அகத்தீஸ்வரர் முனிவர், அகத்தி முனிவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்த நேரம் அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக. நானும் இன்றைக்கி வந்த நேரம் அன்றைக்கி நல்ல ஒரு விசேஷமாக இருக்குது. வருஷமாக வந்து மலை இது காடு பிரதேசம், இங்கே சமூக காடு. இங்கே வந்து ஏராளமான மூலிகைகள் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இங்கே அத்திரி மகரிஷி எப்படி இங்கே வராரு அப்படின்னா, சித்திரக்கூடம், வடநாட்டில் சித்திரக்கூடத்திலேருந்து அகத்தியர் பார்க்கறதுக்கு அவர் சிஷ்யர்களோடு இந்த பக்கம் வந்துன்னு இருக்கார். வரும்போது இந்த இடத்துல வரும்போது அவங்க சிஷ்யர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஒன்று வந்துடுது. அது வந்து சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து தோலாக உரியும். அது அந்த மாதிரி அதுக்கு வந்து மருந்து வந்து அகத்தியரை கேட்குறாரு, மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மருந்து வந்து இந்த மலையில் சொல்கிறார், பச்சை மலையிலே இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து இங்கே பூஜை பண்ணி சிவலிங்கத்தை வச்சு வணங்கி அந்த மூலிகைலாம் எடுத்து அவங்கள சரி பண்ணதான் ஒரு ஐதீகம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிபி. ஆமாம், இது இங்கே வந்து மூலிகை வனம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நேஷ்னல் சித்தா ஹாஸ்பிட்டல் வேறு வேர்ல்டு இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது 2வது இடத்துல வச்சுருக்காங்க. அதனுடைய சீரியஸ்னஸ், அது வந்து இறைவனாக பார்த்து ஏற்பாடு பண்ணது. சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிபி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லெப்ரசி ரிஹாபிலேஷன் சென்டர் இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே மருத்துவமனையை அந்த மலையை சுற்றி வள்ளலார் அணையாதீபம் வச்சுருக்குறோம். அகத்தியர் இருக்கார், அத்திரி மகரிஷி. இங்கே வந்து அத்திரி மகரிஷி வணங்கின லிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் வந்து அங்கே வந்து உருவமாக இருக்கார், இங்கே அருவமாக இருக்கார். கூட ராகு கேது வச்சுருக்கோம். அங்கே விநாயகர் இருக்கார். அங்கே ஸ்தல விருட்சம் இருக்குது, அரச மரம். மலையில் இருக்க அரச மரத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. 100% பியூராக ஆக்சிஜன். எவ்வளோ உடம்பு சரியில்லாதவங்களாக இருந்தாலும்
மனநோய் இருக்கவங்களாக இருக்கட்டும், உடல் நோய் இருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாக அந்த இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த காற்று சுவாசம் பண்ணாங்கன்னா எல்லா நோய் நொடி எல்லாமே விளைஞ்சு அவங்களே ஒரு புத்துணர்ச்சி பெறுவாங்க. இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது, இறைவனோட அருள்னால் கிடைக்கிறதுனால இதுக்கு ரொம்ப விசேஷம். இந்த சிலை வந்து நாங்கள் வைக்கல, அகத்தியில். சரிங்க. முன்னோர் காலத்து தானாக எங்கே யார் எப்படி வந்தாங்க வந்து அவராக வந்து சித்தர் அவர் வந்து இங்கே அமைஞ்சிட்டாங்க. இல்லை சுற்று வட்டாரத்தில் சிவன் கோயில் மலையில் எங்கேயுமே கிடையாது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மலையில் ஒரு சென்னை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சர்வீஸில் கிடையாது. இங்கே தான் திருவண்ணாமலைக்கு போவாங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் வந்து போகிறாங்க வேற இங்கே பெரிய விஷயமா. அதுலேருந்து தான் பாலாம்பிகை இருக்காங்க இங்கே. பாலா திரிபுர சுந்தரி சித்தர்களுடைய அம்மா அவங்க. சித்தர்கள் வந்து நம்ம எப்படி ஜென்ரலாக விநாயகர் போய்ட்டு வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது எல்லா வேலையும் செய்வோம், அந்த மாதிரி சித்தர்கள் எல்லா சித்தர்களும் பாலா திரிபுர சுந்தரியை வணங்கிட்டு தான் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அனுமதி கேட்பாங்க எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும். சித்தர்களே அந்த மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. அவங்க வந்து இந்த பாதாளத்துல இருந்து குகையில் இருக்காங்க. அங்கேருந்து எங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த சித்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து உருவமாக இல்லாமல் அருவமாக வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, அருவமாக வந்து போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது இல்லாமல் 84 லட்சம் யோனி பேதங்கள் எல்லாமே போய் அந்த அம்பாவை வணங்கிட்டு அந்த ஆற்றல் பெற்றுக்குன்னு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இது ஏன்னா அது அனுஷா தேவி யாரும் பார்க்க முடியாது. இப்போ கூட எங்கள் பாபநாசத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மலையில் அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க, அனுஷா தேவி இருக்காங்க. ஆனால் யாரும் போய் பார்க்க முடியாது. குரூப்பாக போகணும், ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கணும், பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நேரடியாக பார்க்க முடியாது. இங்கே யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நேராக அம்பாவை வந்து பார்த்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை உடனடியாக அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து அம்மா நட்சத்திரம், அவங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நாள்லாம் சொல்லி அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை பண்ணுறோம். குங்கும அர்ச்சனையை வந்து அவங்க வந்து அது அந்த முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது அதை குங்குமம் வச்சுன்னு போனாங்கன்னா உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி எங்களை சிறப்பு பெறும். ரொம்ப ஒரு அருமையான இடம் இது. நீங்கள் வந்து சிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோயில் எல்லாரும் அவசியம் வந்து எல்லாரும் தனித்தனியாக அவங்க வரும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியும். வந்து அவங்க சுவாமிகிட்ட நிற்கும்போது நாங்கள் சொல்கிறத விட அவங்களாம் நிறைய உணர்வாங்க. அப்படி உணர்ந்து நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது மேலும் மேலும் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நேற்றே வந்து நான் இந்த கோவிலுக்கு வர வேண்டியது, அதுக்கப்புறமா வந்து சில காரணத்தால் நான் வர முடியாமல் போயிடுச்சு. அந்த வர முடியாமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே வந்து சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு நேரம் அமையணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்த நாள் ஓகேங்களா, இன்றைக்கி என்னை வர வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து அகத்தியார் கும்பாபிஷேகம். இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெருமையான நாள் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அனுகிரகமான ஒரு நாள் சொல்கிறேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் 3 வருஷமாக வரோம் சார். 3 வருஷமாக வரீங்க. ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு எப்படி வந்தீங்க? யூடியூப் வீடியோ பார்த்து வந்தோம். டிவிலையும் காமிச்சாங்க, டிவி சேனல்லையும் காமிச்சாங்க. அதில் பார்த்துட்டு வரோம். சரிங்கம்மா. இப்போ இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? நல்ல அனுபவமாக தான். நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். கோவில் நல்ல சக்தி உள்ள சிவன் வந்திருக்கோம். பிரதோஷத்துக்கு வந்திருக்கோம். பிரதோஷம், சனி பிரதோஷம், இந்த சோமவார பிரதோஷம், அதுக்கெலாம் வரும். இந்த கோவிலில் வந்து பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்திருக்கீங்க? இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட. இது வந்து எப்படி அந்த ஏதாவது விசேஷ நாட்கள் வருவீங்களா? எப்படி பிரதோஷம்னா ஒரு இதுமாரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கும்பாபிஷேகம் அப்படின்னு தான். நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கோம். சரி, நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஒரு ஏறத்தாழ ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாலும் இங்கே இருந்து தவம் செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அகத்திய மாமுனிகளை தேடி அத்ரி மகரிஷி வந்திருக்கிறார். சரி, அந்த இடம் தான் இது. மலை முழுவதுமே சித்தர்கள் வியாபித்திருக்கிற இடம். அதனால் சாதாரண இடமில்லை. இது மிக சிறப்பான அதிர்வுகளை தரக்கூடிய இடம். இங்கு வருபவர்களுக்கு அவர்களே நினைத்தால்தான் வர முடியாது. அகத்திய மாமுனிகளை அவர்கள் நினைத்தால்தான் இந்த இடத்திற்கு வர முடியும். அகத்தியருடைய பக்கத்தில் ஒரு அகத்திய மாமுனிகள் லோகமுத்திர தாயார், அவருடைய துணைவியார். இந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி கூட இருக்குங்க. இந்த கோவில் பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தியான மண்டபம் இருக்குது. ஓகேங்களா? அந்த தியான மண்டபத்தையும் நான் காமிக்கிறேன். அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லேயும் வந்துட்டு இங்கே வந்து அன்னதானம் வந்துட்டு விமர்சையாக நடந்துகிட்ருக்கு. இதை பாருங்கள்.
உள்ளே வரும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு படபடப்பு, அது எப்படின்னு என்னால் கரெக்டாக உணர முடியல. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இதுக்குள்ளே வரும்போது இருக்குது. இந்த இடத்துல நிற்கும்போது நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு படபடப்பு இருக்குங்க. அது எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வித்தியாசமாக இருக்குது, உண்மையிலே வித்தியாசமாக இருக்குங்க. பதஞ்சலி முனிவர். சரி சரிங்கய்யா. இங்கே வந்து 18 சித்தரோட ஃபோட்டோஸாக இருக்கும். சரி. அவங்க வந்து எங்கே ஜீவ சமாதி அடைஞ்சாங்க, ஓகே, அவங்களோட பேர், அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குங்கய்யா. இது வந்து நான் சொல்லும்போது நம்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்றதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த தியான பீடத்துக்குள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளே போகும்போது பதஞ்சலி முனிவர் அவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 18 சித்தர்களுடைய படங்கள் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க, எந்த வருஷத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே இருக்குது. நம்ம அது உள்ளே போயிட்டு சாதாரணமாக நிற்கும்போதே வந்து ஒரு படபடப்பு நமக்கு வந்து உணர முடியுதுங்க. உண்மையாக உள்ளே போயிட்டு வீடியோ கூட எடுக்க முடியும், கவர் பண்ண முடியுது, அந்தளவுக்கு இருந்தது. அதிசயமாக இருக்குது. இங்கே வந்து ஜீவ சமாதிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சிவவாக்கியர் மட்டும்தான் இருக்கார். அது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாட்டு பண்ணார்ல, ஆமாங்கய்யா, அவரோட சிலை வச்சுருக்கோம். சரி. பிரதோஷம் ஒரு 500-600 பேருக்கு மேலே வருவாங்க. சிவராத்திரி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அன்றைக்கி ஒரு 5000 பேர் வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சரிங்க. இன்றைக்கும் வந்து பல பேர் வந்துட்டு போகிறாங்க. இது வந்து டூரிசம் பிளேஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலம், ஒரு புனித ஸ்தலம். ஸோ அதுக்காக வாங்க அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். அப்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பச்சைமலை சிவன் கோவில் ஒரு பிரம்மாண்டமான இந்த மாதிரி ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாதுங்க, இது இயற்கை. இது வந்து உங்களுக்கு நான் காமிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி. இந்த கோவிலை ஒட்டி வந்துட்டு இது பாருங்கள், இந்த வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா இது வந்து ஒத்தையடி பாதை. ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு போகிறதா இருந்ததுன்னா இந்த வழியாக நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். இப்போ கீழெல்லாம் பார்த்து போங்க, முள்ளெல்லாம் இருக்குது, பாம்புகள் இருக்குது. கொஞ்சம் ஓரம் நிற்போம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு தெரியலையே. சரி போடாமல் வந்துட்டேன். எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் அம்மா, எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள்.